கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்புக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து நானும் நீங்களும் கர்த்தரை ஆராதிப்பதும் இந்த யூடியூபின் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்பதை காண கர்த்தர் உதவி செய்வாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த உலகத்தில் நாம் இருக்கிற நாட்கள் எல்லாம் நம்முடைய பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அநேகர் பாரம் சுமக்கிறவர்களாகவே இருக்கிறோம். குடும்பத்தின் பாரங்கள், பிள்ளையின் பாரங்கள், உறவினரின் பாரங்கள், இப்படி பல விதமான பாரங்களை நாம் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் வேதத்திலே ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் சிந்திப்போமானால் ஆமோஸின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்தால், ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரயோஜனமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டுத்தி பழங்களை பெருக்கிறவனுமாக இருக்கிறேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பாரம் சுமக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் ஆமோஸை கொண்டு இஸ்ரவேலின் ஜனங்களின் பாவத்தையும் பாரத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். நீ ஒரு மந்தை மேய்க்கிறவனாக இருப்பாயானால் உனக்கு ஒரு பாரம் இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஜனங்களை கர்த்தருக்குள் கொண்டு வர ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் பார்ப்போமானால் அவர்கள் ஆதி காலத்தில் ஒரு சுமை தாங்கியை வைத்திருப்பார்கள். இந்த சுமை தாங்கியிலே கொண்டு போய் உங்கள் பாரத்தை வைத்து சற்று நேரம் இளைப்பாறை விட்டு நீங்கள் அந்த பாரத்தை எடுத்து செல்லலாம். அதே போலவே இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை பாரம் சுமக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிற தேவ பிள்ளையே, கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். தேவனுடைய பிள்ளையே, நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கணவன் மனைவி இருவரும் குடும்பத்தில் ஒருவர் ஒரு விட்டு கொடுத்து போகும் பொழுது, ஒருவரை நேசிக்கும் பொழுது அந்த குடும்பத்தின் பாரங்களை லகுவாய் சுலபமாய் எடுத்து செல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்க வேண்டுமானால் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்க வேண்டும். இந்த கால வழியிலே தேவனுடைய பிள்ளையே, நம் சமாதானத்தோடு இருக்கவே தான் கர்த்தராகிய ஆண்டவர் பாரத்தை சுமக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29 வசனத்திலே நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். தேவனுடைய பிள்ளை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம்மிடத்தில் உண்டு. மற்றவர்களின் பாரங்களை, மற்றவர்களின் சுபாவத்தை நாம் சுமப்பது 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நீ பாரம் சுமக்கிறவன். குடும்பத்தில் ஒரு சமாதானம் தேவை, வாழ்க்கையில் நிம்மதி தேவையானால் ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கி நடத்த வேண்டும். தேவன் நம்ம கொடுத்திருக்க கிருபையில் நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நம் பாரங்களை சுமக்கிறோம் என்று மறந்து விடாதே. அது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. உன் குடும்பத்தை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வர, உன் வாழ்க்கை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வர நானும் நீங்களும் ஒருவரையொரு புரிந்து கர்த்தருக்குள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகவேதான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய நோய்களையும் சுமந்தார். நம்ம நோய்களை கூட ஒரு சுமக்கிற ஒரு பாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய நோய்களை அவர் சுமக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீயும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாரங்களை சுமந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் பாரத்தை சுமப்பதற்கு தேவையான பலனை கர்த்தர் தருகிறார். நாம் ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரை அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பாதையாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு நாம் தேவனுடைய கிருபையினாலே இவைகளை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கர்த்தாவை உண்மையா ஆராதிக்கும் தொழுதுகளை உதவி செய்யும். எங்களுடைய பாரங்களை சுமந்ததுக்காய் உமக்கு நன்றி அப்பா. உமது கிருபையினாலே எங்கள் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கொண்டு நம்முடைய பாரங்களை அவர் சுமக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆசீர்வாதத்துக்கும் மூற்றுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே
கர்த்தாவே, அநேக பாரங்களோடு தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவரை ஒருவர் தாங்கி செல்லக்கூடிய அனுரிமடி ஜீவ வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய பாவத்தை சுமந்தவரையா, நீர் எங்கள் பாவத்தின் பாரத்தை சுமந்த தேவனாகிய கர்த்தர், எங்கள் நோய்களை சுமக்கிறவரையா கர்த்தாவே, வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை தேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், புதிய கிருபைகளை தாரும். இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே பாரம் சுமக்கிறவர்களாக ஒருவரை ஒரு தாங்கி செல்ல அன்பிலும் ஆண்டவரே அப்பா உறவிலும் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், கனப்படுத்தும், பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கொண்டிருப்பாராக. ஆமென்.